எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நம்ம இன்றைக்கி எது பார்க்க போகிறோன்னா, ஹைட்ரோபோனிக் முறையில் எப்படி தக்காளி வளர்க்குறாங்க அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹைட்ரோபோனிக்னு சொல்கிறது சொட்டு நீர் பாசனம். அது இந்த ஒரு பாக்ஸுக்கு ஒரு ட்ரிப்பர் இருக்கும். இந்த ட்ரிப்பர் மூலியமாக தான் தண்ணி வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணில் வளர்க்குறது இல்லை. இது எல்லாமே கோகோபீட் பெர்லைட்டுன்னு சொல்கிற 2 கலவையில் தான் இது வளர்க்குது. இது தண்ணியை ஈர்த்து வச்சுக்கிறனால தண்ணி பற்றாக்குறை இந்த செடிக்கு வராது. இந்த செடிக்கு தேவையான தண்ணியோ மருந்தோ இந்த செடி எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்கிற எல்லா தண்ணியும் திரும்பி ரிட்டர்ன் ஆகிடும் டேங்கில். இது ரீசைக்கிள்னு சொல்கிற மறுசுழற்சி மூலம் திரும்பி அதே தண்ணி திரும்பி இந்த செடிக்கு வருது. அதனால் அதிக தண்ணி வேஸ்ட் ஆகாது, அதிக மருந்தும் வேஸ்ட் ஆகாது. இந்த முறை க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே தான் செய்கிறாங்க. இதை க்ரீன் ஹவுஸ்னு சொல்கிறது. இது உள்ளே தான் இந்த ஹைட்ரோபோனிக் முறை பயன்படுது. இந்த தக்காளியை பீஃப் டொமேட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த தக்காளி ஒரு பீஸ் 300லேருந்து 500 கிராம் வரையும் இருக்கும். ஒரு பிளான்ல 8லேருந்து 9 கிலோ வரையும் தக்காளி ஒரு பிளான்ல ஒரு தக்காளி செடியில் வளரும். நம்ம க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே இந்த தக்காளி செடி வளர்க்குறதுனால அதிகமாக பூச்சிக்கொல்லி தேவைப்படாது, அதிக தண்ணியும் தேவைப்படாது, அதிக மருந்தும் தேவைப்படாது. நம்ம குறைஞ்ச செலவில் நிறையா நம்ம ஈல்டு எடுக்கலாம். இந்த ஹைட்ரோபோனிக் முறை ரொம்ப பயன்படுது. ஒரு செடியில் 12லேருந்து 15 பிரான்ச்சஸ் வரும். ஒரு பிரான்ச்சஸில் 5 டொமேட்டோ வச்சாலும் நமக்கு 12லேருந்து 13 பிரான்ச்சஸ் வரும் ஒரு டொமேட்டோ செடியில். இந்த ஹைட்ரோபோனிக்கில் முறையில் தக்காளி மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய், குடமிளகாய் எல்லாமே இதில் இந்த முறையில் நம்ம பயன்படுத்தலாம். இதைத்தான் நம்ம க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்கிறது. இது 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் ஒரு பிளான்ட் இருக்கும். இது பிளான்ட்டோட டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர். ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் 3 செடி தக்காளி செடி வளர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரோபோனிக் முறையில் ஹெர்லம் டொமேட்டோ அப்படின்னு சொல்கிற எல்லோ கலர், ரெட் கலர், பிங்க் கலர்னு பல கலரில் இந்த ஹெர்லம் டொமேட்டோ இந்த ஹைட்ரோபோனிக் முறையில் வளர்க்கப்படுது. இந்த ஹைட்ரோபோனிக் முறையில் இந்த ஹெர்லம் டொமேட்டோ, ரவுண்ட் டொமேட்டோ, பீஃப் டொமேட்டோ, செரி டொமேட்டோ, ப்ளம் செரி எல்லாமே வளர்க்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.